அன்புடன் கோவிந்தராஜலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்திங்க. நம்ம இப்போ வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம். இதை நான் ஆக்சுவலாக இதை 17ஆம் தேதி இதை நள்ளிரவு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதாவது இதை நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அநேகமாக 18ஆம் தேதி வந்துடும். அதாவது ஆனி 3 தான், ஆனால் விடிஞ்ச 6 மணிக்கு ஆனி 4 ரைட்டு. 18/6/2024 ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை. அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அங்கே ஆசிலேஷனில் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து ஒரு தாழி அமைப்பாக மேலடுக்கில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே 4.5 கிலோமீட்டருக்கு மேலே நான் இப்போ எடுத்துருக்கிற சாம்பிள்லாம் அப்படி தான் எடுத்திருக்கேன். அது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கு. அதனால் காற்றுக்கு விதல் பரவலாக ஆந்திரா, சென்னை, அதாவது வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் இப்படி மத்திய இந்தியா இப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா 23ஆம் தேதி தாங்க மாறும். அது வரைக்கும் இந்த ஆசிலேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கலை. இது 18ஆம் தேதிக்கான நாள் இன்றைக்கான மேப்பு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வெப்பசலன மழை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யும். டெல்டா மாவட்டங்களில் பெய்யும். ஏன்னா அவங்கவுங்க இந்த மருந்து அடிக்கிறது இதெல்லாம் களைக்கொல்லி இதெல்லாம் அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். 18, 19 நிச்சயமாக மழை இருக்குது டெல்டா கரையோரங்களில். சரி, இப்போ அந்த சுழற்சியை நம்ம பார்க்கலாம். சுழற்சி இப்போ வடகடலோரங்கள் அப்படி சுற்றிட்டு இருக்கிறத பாருங்கள். இப்படியே அதனால தான் டேட்டோடு வந்திருக்கேன் 17. இப்போ 18 அந்த சுழற்சி அதே சுழற்சி தான் அப்படியே அரபிக்கடலோரம் 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை துரிதப்படுத்துது. அது வரைக்கும் அதாவது திசைவேக மாறுபாடு, காற்றின் திசைவேக மாறுபாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திசைவேக மாறுபாட்டால் தான் அதாவது அந்த மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவமழையை தீவிரமடைய விடலை. அதுதான் உண்மை. இப்போ 23ஆம் தேதிக்கு 24ஆம் தேதிலாம் பாருங்கள் எவ்வளோ வேகம் காற்று வந்துச்சு. அதை இந்த சுழற்சி அதை பூஸ்ட் பண்ணி விடுது. அதனால் நல்ல மழை 23ஆம் தேதியிலேருந்து அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை. அதாவது எங்கே மழை பெய்யணுமோ, மேட்டூருக்கு தண்ணி வரணும்னா தென்மேற்கு பருவமழை கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யணும். அதை பெஞ்சு கர்நாடகா நம்பி கபினி, கிருஷ்ணராஜசாகர், கபினி நம்பிச்சினாலே நமக்கு தண்ணி வந்துடும். கிருஷ்ணராஜசாகர், ஹேரங்கி, ஹேமாவதி இதெல்லாம் நம்பி அதுவும் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கபினிக்கு தான் வரணும். அதுக்கு ஒரு டேம் ஒன்று கட்டிட்டாங்க. அது அவங்க விஷயம் அது. ஏன்னா நம்மளது 97 டிஎம்சி. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. மேட்டூர் டேமோட கொள்ளளவு அது அவங்களது எல்லாத்தையும் சேர்த்தாலே அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம டேம்லாம் சேர்த்தா வேறு விஷயம். சரி, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். அது நம்பணும். அதற்கான மழையினுடைய ஆயத்தம் இது. இப்போ ஜூன் மாதம்லாம் முடிஞ்சிடுமா நம்பி நமக்கு தண்ணி வரணும். லேசாக தண்ணி வரும் நீர்பிடிப்பு பகுதிகளில். கர்நாடகாலேருந்து வராவிட்டாலும் கர்நாடகாவுக்கு கீழே பெய்கிற மழை நமக்கு தானே தீரணும். அந்த மழை நமக்கு பெய்யும். அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் டெல்டா கரையோரங்களில் மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம மழை மறைவு பிரதேசம். ஆனாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கே பெய்யணுமோ அங்கே பெய்யல, பெஞ்சிட்ருக்கு சுமாராக. இனிமேல் 23ஆம் தேதியிலேருந்து பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, அதனால் 23ஆம் தேதி வரைக்கும் டெல்டா கரையோரங்கள், வடகடலோரங்கள், சென்னை, செங்கல்பட்டு இதெல்லாம் நல்ல மழை இருக்குங்க. நம்ம டெல்டா மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், தெற்கு டெல்டா அது வரைக்குமே மழை இருக்குது. அதனால் ஏன்னா தெற்கு காற்று, ஏன்னா காற்றோட தென்மேற்கு பருவ காற்றோட வேகம் குறையிறதுனால தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் அதை குளிர்வித்து மழை தர போகுது. இந்த 4 நாளைக்கு இதான் நடக்கும். ஏன்னா இந்த சுழற்சியும் அதுக்கு ஒரு காரணம். அதாவது சுழற்சியின் காரணத்தினால தான் தென்மேற்கு பருவக்காற்று வேகம் குறையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாளைக்கு நிச்சயமாக மழை இருக்குது, நாளன்னைக்கு நிச்சயமாக மழை இருக்குது. அதுக்கப்புறம் 19, 20 லேசாக இருக்காது, 21 இருக்கலாம், அடுத்தது 23 வரைக்கும் இருக்கும், 23 இருக்கலாம் கூடிய வரைக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு மறுபடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா
எப்போது மாதிரி ரெகுலர். அதாவது வந்து மழை மறைவு பிரதேசமா நம்ம ஆயிடுவோம். நமக்கு மழை பெய்யாது. அ அதுக்கப்புறம் ஏடா குறுக்க எப்பயாவது மழை பெஞ்சா தான். ஆனா வந்து நாளைக்கு, நாளன்னைக்கு இது மாரிலாம் அதாவது வெப்பசலன மழை தான். தொடர் மழைலாம் ஒண்ணும் கிடையாது. தொடர் மழையெல்லாம் பெய்யாது. அதாவது மாலை வந்தா மழை வந்துரும் 2 நாளைக்கு. அ சென்னைலாம் வந்து டெய்லி 23ஆம் தேதி வரைக்கும் டெய்லி மழை பெய்யும். இது 12ஆம் தேதிங்களா, அது 19ஆம் தேதி அதெல்லாம் வந்து 19ஆம் தேதி பாருங்க. அப்போ சாயங்காலம் சாயங்காலம் வந்துச்சுனாலே மழை. ஆ இந்த மாரி வந்து மேப்பு ஷோ பண்ணுது. கிட்டத்தட்ட இது வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட சரியா தான் இருக்கு. 2 நாளா நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறது சரியா தான் இருக்கு. அதனால தான் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் அத. இத வந்து ஏன்னா அடுத்தது வந்து தீபாவளி கிட்ட அதாவது வந்து ஐப்பசி 10 தேதிக்கு தான். இப்ப அதாவது 27 தேதி கிட்ட தான் அக்டோபர் 27 தேதிக்கிட்ட தான் இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகும்னு நினைக்கிறேன். அதாவது தீபாவளி வந்து 31 அக்டோபர் 31. அதனால் தீபாவளிக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். அதனால் அதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும். அதாவது பின் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை கடுமையான மழை இருக்குது. ஏன்னா லானினா வரப்போகுது. அது வந்து நல்ல மழையை தரும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.